ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து முதல் மொட்டை போட்டு காது குத்துற vlog தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆராதனாக்கு ஒரு டியூஸ்டே தான் வந்து மொட்டை போட்டிருந்தோம். அதனால் மார்னிங்கே எழுந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டோம். ஃபோட்டோகிராஃபர் வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்களுக்காக. அதனால் மொட்டை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்ததாக ஒரு 8 மணிக்குள்ளே ஷார்ப்பாக வந்து போட்டாச்சு. காது குத்துறப்போ கூட அந்த அளவுக்கு வந்து அழலை. ஆனால் மொட்டை போடுறதுக்கு ரொம்பவே வந்து அழுதா பாப்பா. எதுக்குமே வந்து ரொம்ப அழுக மாட்டா. வேக்சினேஷன் போடுறப்போ ரொம்ப அழுவா, மற்றபடி அழவே மாட்டா. ஆனால் ரொம்ப வந்து அழுதா மொட்டை போடுறப்போ. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே, என்னையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ, வேறில்லை. முகம் வெள்ளைத்தான், அதில் முத்தத்தான், ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. மொட்டை போட்டு முடிச்சுட்டு லைட்டாக வந்து மேல் ஃபுல்லாக நல்லா அந்த முடியாக இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா நீட் பண்ணி மேலே நல்லா கழுவி விட்டாச்சு. விட்டுட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷத்தில் வந்து காது குத்தியாச்சு. காது குத்துறவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசாகிருந்தது. இவர் ரொம்ப அழுததுலேயும் அவர் வந்து காது குத்தும்போது கீழே லைட்டாக இறக்கி வந்து குத்திட்டாரு. நாங்களும் வந்து கவனிக்கலை. நெக்ஸ்ட் டே தான் வந்து பார்க்கும்போது கீழே இறங்கி இருந்தது. நெக்ஸ்ட் டேயுமே நாங்கள் எப்படி பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் டே காதில் வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்காக பார்க்கும்போது திருக்க வந்து தொலைச்சிருந்தா. கையையே வந்து காதுகிட்டே வைக்க விடலை. நாங்களும் வந்து திருக்காமல் விட்டுட்டோம். அதில் வந்து என்னென்னா நெக்ஸ்ட் டே திருக்க தொலைச்சிட்டா. உடனே தான் பார்க்கும்போது அவளுக்கு வந்து காது வந்து இறங்கி இருந்தது.
பொங்கல் வச்சு முட்டை காது எல்லாமே குத்தி முடிச்சதுக்கு அப்புறமா சாமி கும்பிட்டோம். பூஜை எல்லாம் ஆச்சு. எல்லா சாமிக்கும் பூஜை ஆனதுக்கப்புறம் ஆடு வெட்டினோம். காலையிலேயும் வந்து ரொம்பவே வந்து சீக்கிரமாக வந்து எந்திரிச்சிட்டா. எப்போவும் எந்திரிக்கிற டைமை விட ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே வந்து எந்திரிச்சிட்டா. அதனால் பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே வந்து தூக்கம் வந்துருந்துச்சு. ஆனாலும் தூங்கினா எப்படியோ கண்டினியூஸாக ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து தூங்குவா.
உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.